ஈரானை நாங்கள் தோக்கடிச்சிட்டோம். எந்த அளவுக்கு தோக்கடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால், அவர்களுடைய ஆயுதங்களை இனிமேல் அவர்கள் உடனடியாக தயாரிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் தோற்று போயிருக்கிறார்கள். தெளிவாக சொல்றாங்க பாருங்க. ஆக்சியோஸினுடைய நியூஸை இன்றைக்கு அல் ஜசீரா போட்டு காட்டுறாங்க. எவ்ரிபடி ஹேட்ஸ் யூ நவ். அத்தனை பேருமே உன்னை வெறுக்கிறாங்க. தெளிவாக தெரிஞ்சிருக்குது பெஞ்சமின் நெதன்யாகுவை பற்றி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு. உலகத்தில் எல்லோருமே, அந்த நாட்டிலையும் எல்லோருமே ஒன்று வெறுக்கிறாங்க, உலகம் முழுக்க ஒன்று வெறுக்கிறாங்கிறத அவருக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குது. அதை சொல்லி காட்டுறாரு. நெதன்யாகுவோடு மேற்கொண்ட மோசமான தொலைபேசி உரையாடல்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு அர்த்தம்னா, இதுக்கு முன்னாடியும் தாறுமாறா கேவலமாக அந்த ஆளுக்கு திட்டிருக்கிறாருன்னு அர்த்தம். அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக மத்திய கிழக்கில் நடந்து வரக்கூடிய செய்திகளை ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்து வர்றோம். மத்திய கிழக்கை பொறுத்தவரையில் ஒரு 40 நாட்கள் ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்களுக்கும் இடையில் ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்றது. அமெரிக்கா ஒரு நாட்டின் மேலே தனிச்சு யுத்தம் தொடுத்தாலே அந்த நாட்டை தோக்கடிச்சிருவாங்க. அதை வரலாற்றில் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் இந்த வாட்டி அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒருங்கிணைந்து ஈரான் மேல ஒரு பாரிய யுத்தத்தை தொடுத்தும் அவர்களால் ஈரானோடு வெற்றி பெற முடியவில்லை. இந்த நிமிடம் வரைக்கும் ஹொர்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடி வைத்திருக்கிறது. ஒரு மாபெரும் கடல் பரப்பு, அதை மூடி வச்சிருக்கிறாங்க. எந்த கப்பலும் நகர முடியலை. அவங்க கிட்ட சொல்லி ஈரானுக்கு பணம் செலுத்திட்டு ஒவ்வொரு நாளும் 25-30 கப்பல்கள் போய்கிட்டு இருக்கிறாங்களே தவிர வேறு எந்த கப்பல்களாலும் அங்கு நகர முடியாத சூழல் இருக்கிறது. எனவே ஈரான் இந்த யுத்தத்தில் ஜெயித்திருக்கிறது என்பதை உலகமே பார்க்குது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றத்திலேயே அந்த செய்திகள் பேசப்படுகிறது, பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் மார்க்கோ ரூபியோ கலந்து கொண்ட நிகழ்வுகளையும் அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அது தொடர்பாக பேசி இருக்கிற செய்திகளை எல்லாம் பார்க்க முடியும். இதை தாண்டி அமெரிக்கா எந்த நாடுகளை எல்லாம் கட்டுப்படுத்த விரும்பி இருக்கிறதோ அந்த நாடுகளுடைய அரசுகளை வீழ்த்தி இருக்கிறது. அதற்கு மிக நெருங்கிய ஒரு ஆதாரம் தான் வெனிசுவேலா. வெனிசுவேலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை நாட்டுக்குள்ள புகுந்து தூக்கிட்டு போனாங்க. தூக்கிட்டு போனதோடு அந்த நாடு அந்த கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அமெரிக்கா சொல்ற மாதிரி அவங்களுடைய பெட்ரோல் பிசினஸ் எல்லாம் பண்றதுக்கு அவங்க ரெடின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அதற்கு முன்பதாக ஈராக்ல சதாம் ஹுசைனுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல்கள் வெறும் 28 நாட்களுக்கு அல்லது 26 நாட்களுக்குள்ளாக சதாம் வீழ்ந்து விட்டார். ஈராக்கு கைப்பற்றப்பட்டு விட்டது என்பது நமக்கு தெரியும். அதே போன்று ஆப்கானிஸ்தான் மேல அமெரிக்கா நடத்திய யுத்தம், அந்த யுத்தத்திலையும் ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்கா ஜெயித்து ஆட்சியை கவிழ்த்தாங்க. பிறகு 20 ஆண்டுகள் ஆப்கானிஸ்தானை கையில வச்சுக்கிட்டு இருந்தாலும் தொடர்ந்து வச்சுக்கிற முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு தெரியும். ஒரு அரசு வீழ்ந்துட்டாலே அந்த நாடு க்ளோஸ் சொல்லி அர்த்தம். ஆனா ஈரானுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள், ஈரானிய அரசு வீழவில்லை. இன்றைக்கும் மசூத் பெசக்ஷியன் ஜனாதிபதியாக இருக்கிறார். அந்த அரசாங்கம் ஸ்டேபிளாக நிற்கிறது. ஹொர்முஸ் ஜலசந்தியை மூடி வச்சிருக்கிறாங்க. ஈரானுக்கு எதிராக ஒரு சின்ன தாக்குதலை அமெரிக்கா நடத்தினாலும் அதற்கு உடனே பதிலடியை கொடுக்கிறாங்க. 2 நாட்களுக்கு முன்பதாக கூட அமெரிக்காவினுடைய குவைத்தில் இருக்கக்கூடிய ராணுவ தளத்தின் மீதே தாக்குதலை நடத்தி அமெரிக்காவுடைய 7 சோல்ஜர்ஸ் வரைக்கும் படுகாயம் அடைந்திருந்தாங்க என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். இவ்வளவு பெரிய தாக்குதல்களை உடனுக்குடன் கொடுக்கிற அளவுக்கு ஈரானுடைய கை ஓங்கி இருக்கிறது. இதே நேரத்தில் இன்றைக்கு மார்க்கோ ரூபியோ நாடாளுமன்றத்தில் பங்கேற்றிருந்தார். நாடாளுமன்றம் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது. நடத்தப்பட்ட யுத்தம் தொடர்பாக விவரங்களை சொல்லுங்க என்று சொல்லி அதில் கலந்துகிட்டவர் மீண்டும் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஈரானை நாங்கள் தோக்கடிச்சிட்டோம். எந்த அளவுக்கு தோக்கடிச்சிட்டோம் சொல்லி சொன்னா, அவர்களுடைய ஆயுதங்களை இனிமேல் அவர்கள் உடனடியாக தயாரிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் தோற்று போயிருக்கிறார்கள். அதை தாண்டி ஈரானுக்கு கடற்படையினுண்டே கிடையாது, எல்லாமே கடலுக்கு கீழே இருக்குது. இதே வார்த்தையை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது கேட்ட மாதிரி உங்களுக்கு தோணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய சோசியல் ட்ரூத் பேஜை போய் பார்த்தா அதில் அவர் எழுதியிருக்கிறாரு. பல இடங்களில் பேசியும் இருக்கிறாரு. கடல் படையினுடைய கிடையாது, எல்லாம் கடலுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. கடற்படையே இல்லாமல் தான் அவ்வளோ பெரிய ஹொர்முஸை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்களா? இவ்வளவு பெட்ரோல் டீசல் விலை உலகம் முழுக்க ஏறிக்கிட்டு இருக்குது. அந்த ஹொர்முஸால தான் இவ்வளவு நடந்துகிட்டு இருக்குது. அவ்வளோ பெரிய ஹொர்முஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அடிச்சா உடனே பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இன்னும் பேச்சுவார்த்தையில் 2 தரப்பும் பேச்சுவார்த்தை நடத்துகிற அளவுக்கு நான் சொன்னா கேளு என்று சொல்லி அமெரிக்கா சொன்னாலே அத்தனை பேரும் கையை கட்டி நின்றுவான். ஆனால் நான் சொல்றதை நீ கேளுன்னு நிற்கிறான் ஈரான்காரன்.
இவ்வளவு நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து உட்கார்ந்துக்கிட்டு அமெரிக்காக்காரங்களை ஏமாத்திரலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொன்று நீங்க என்ன கவனிச்சுக்கிறேன்னு கேட்டால், அந்த வியட்நாம் வார் நடைபெற்ற நேரம், அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் வார், அதே போன்று ஈராக் மீதான யுத்தம், இந்த யுத்தங்கள்ல நேரங்கள்ல எல்லாம் சமூக வலைதளங்கள் எல்லாம் இருக்கல. அப்ப டிவி மட்டும்தான். அப்ப அமெரிக்கன் போர்சஸ் என்ன பண்ணுவாங்களாம்னு கேட்டா, நாட்டுக்குள்ள எந்த நாட்டை கைப்பற்றுறாங்களோ அந்த நாடு தொடர்பான பல பொய்யான செய்திகள் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களில் வெளியிடுவாங்க. அந்த மக்கள் அப்படியே நம்ப வைப்பாங்க. அதுக்கு பிறகு தான் தாக்குதல் நடத்தக்கூடிய நாட்டில் நாங்கள் தான் ஜெயிக்கிறோம்னு சொல்லி அந்த வீடியோக்களை கொண்டு வந்து அப்படியே அமெரிக்க மக்களுக்கு போடுவாங்க. அதையெல்லாம் அந்த மக்கள் உள்வாங்கிடுவாங்க, நம்பிடுவாங்க. சமூக வலைதளம் வந்ததுக்கு பிறகு இந்த பொய் புரட்டை சொல்ல முடியாமல் இருக்கிறதுனால தான் அமெரிக்க அதிபரே CNN-க்கு எதிராக, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு எதிராக, டைம்ஸுக்கு எதிராக எல்லாம் ஃபேக் மீடியா ஏபிசி வரைக்கும் திட்டிக்கிட்டு இருக்கிற காட்சிகள் எல்லாம் பார்க்க முடியும். அந்த சமூக வலைதளங்களும் மீடியாக்கள் டிஜிட்டல்ல வளர்ந்ததுக்கு பிறகு இந்த பொய்களை சொல்ல முடியாம இருக்குது. அமெரிக்க ஊடகங்கள் பொய் சொன்னாலும் சமூக வலைதளத்தில் அதனுடைய உண்மை செய்திகள் வந்துருதுங்கிறதுனால இதையெல்லாம் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால ஈரான் ஜெயித்திருக்கிறது, அமெரிக்கா தோத்திருக்குதுங்கிறது ஆல்ரெடி அமெரிக்க மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. திரும்ப திரும்ப இதை சொல்லி கோயப்பல்ஸ் தத்துவம் மாதிரி ஒரு பொய்யை சொல்லி உண்மையாக்குகிற முயற்சியை அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த முயற்சி பலனளிக்காது என்பதும் அவர்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு ஈரான் தான் ஜெயித்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்றைக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அமெரிக்க அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலுடைய பிரதமருக்கு மென்டல் என்று சொல்லி திட்டிருக்கிறாரு என்பது தொடர்பாக அந்த வீடியோவில் சொன்ன ஒரு செய்தி தான். நேற்றைய தினம் ஈரான் என்ன பண்ணாங்கன்னா ஒரு அறிவிப்பை விடுத்தார்கள். அந்த அறிவிப்பு என்னன்னு கேட்டா, லெபனான் மீதான தாக்குதல்கள், காசா மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்குது இஸ்ரேல். இதை நிறுத்தலன்னு சொன்னா நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம், எல்லா பேச்சுவார்த்தையும் ஸ்டாப் பண்றோம்னு சொல்லி உடனடியாக அறிவிச்சாங்க. இந்த அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி தான் இஸ்ரேல் பெய்ரூத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள், லெபனான் தலைநகர் பெய்ரூத், அதுல இருந்து வெளியே போங்க, நாங்க பெய்ரூத்தை அட்டாக் பண்ண போறோம்னு சொல்லி இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் ஈரான் இந்த வார்னிங்கை கொடுத்தாங்க. கொடுத்ததோடையே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக டென்ஷன் ஆகி இஸ்ரேலுக்கு எதிரான பேச்சுக்களை பேசியிருந்தார். இஸ்ரேலுடைய பிரதமரை கடிஞ்சிருந்தார், அவரை கால் பண்ணி பேசியிருந்தார். அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்க இருக்கிறோம். இதெல்லாம் ஏன் நடக்குது? ஈரான் ஒரு அறிவித்தல் போட்டதோட ஏன் நீங்க ஆடி போயிடுறீங்கன்னு சொன்னா, ஈரான் இப்போ ஜெயிச்சிருக்கிறான், எப்படியாவது ஈரான் தலையை தடவி ஏதாவது சில விஷயங்களை சாதிச்சு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் ஏதாவது பேச்சுவார்த்தை காட்டிக்கிறதுக்காக ஈரானை சமாளிச்சுக்கிட்டே போறாங்க அமெரிக்கா. எனவே இந்த யுத்தத்தில் நாங்கள் தான் ஜெயிச்சிட்டோம்னு மீண்டும் மீண்டும் அவங்க சொல்லிக் கொண்டிருந்தாலும் உண்மை நிலவரம் உலகத்திற்கு தெரிந்திருக்கிறது என்கிற நிலையில தான் பெய்ரூத் தாக்குதலுக்கு முட்டுக்கட்டை போட்ட விதமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை தொடர்பு கொண்டு பேசினார் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக ஆக்சியோஸ் வெளியிட்டிருந்த செய்திகளை அல் ஜசீரா மொத்தமாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இந்த சுட்டிக்காட்டல்ல முழுவதுமான தகவல்கள் அடங்கி இருக்கிறது. என்ன சொன்னார் பெஞ்சமின் நெத்தன்யாகு, அதுக்கு என்ன பதில டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார் என்று சொல்லி, டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை கடுமையாக டென்ஷன் ஆகி பேசிய ஒரு தொலைபேசி அழைப்பு என்று சொல்லி ஆக்சியோஸ் ஆதாரங்களோடு இந்த செய்திகளை சொல்லி இருக்கிறது. குறிப்பாக 2 அமெரிக்க அதிகாரிகள் லைன்ல இருந்திருக்கிறாங்க. மூன்றாவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், நான்காவதாக தொடர்புக்கு வந்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு. இந்த 4 பேரும் கான்ஃபரன்சிங்கா நின்று தான் இந்த தொலைபேசி அழைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஆதாரத்தோட காட்டி தான் ஆக்சியோஸ் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ட்ரம்ப் பேச ஆரம்பிக்கும் போதே நெத்தன்யாகுவை பைத்தியக்காரன் என்று திட்டினார். யார் என்னன்னு சொல்லி திட்டுறதுங்கிற விவசாயம் இல்லாத அளவுக்கு மாறி போயிடுச்சுன்னா 2 பேர்லையுமே எந்த டிஃபரெண்ட் இல்லை. ஆனாலும் டொனால்ட் ட்ரம்புக்கு இனிமேலும் சகிக்க முடியலை என்னும் போதுதான் கால் பண்ணி நீ ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி திட்டுறது மட்டுமல்லாம உனக்கு நன்றின்றதே கிடையாது, நன்றி கெட்டவன் நீ அப்படின்னு சொல்லி ஏசி இருக்கிறாரு. ஏசி அவரு ஏன் வந்து நன்றி கெட்டவன் எல்லாம் சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, நீ குற்றவாளியாக இருக்கிற, நீ ஊழல் பண்ணி இருக்கிற, அப்படி இருந்து உன்னை காப்பாற்றி விடுறேன்னு சொன்னா இல்லையா? அவர் நேரடியாக இஸ்ரேலுடைய அதிபருக்கு ஹெர்சாக்கு கடிதம் எழுதியிருந்தார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஊழல் செஞ்சிருக்கிறாரு, அது விசாரணை ஓடிக்கிட்டு இருக்குது, எப்படி நீதிமன்றத்தில் தீர்ப்பு அவருக்கு எதிராக வந்துடும். எனவே ஜனாதிபதி நீங்க இருக்கிறதுனால நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அவரை மன்னிச்சு விட்டுருங்க, ஜனாதிபதி மன்னிப்பு கொடுத்துருங்க அப்படின்ட்டாரு. ஆனால் இதுவரைக்கும் இஸ்ரேலுடைய ஜனாதிபதி பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு மன்னிப்பு கொடுக்கல. ஏன் மன்னிப்பு கொடுக்கல என்று சொல்லி சொன்னா, மன்னிப்பு கொடுக்கணுமா இருந்தா பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆமா நான் ஊழல் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக ஒத்துக்கிறணும். ஒத்துக்கிட்டா தான் மன்னிப்பு கொடுக்க முடியும் அந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம். எனவே அவரால் ஒத்துக்கிட்டாருன்னா அடுத்த தேர்தலுக்கு வர முடியாது. நீயே கள்ளப்பைய திருப்பியாடா தேர்தலுக்கு வர்றேன்றவாங்க. ஒத்துக்கிறல என்று சொல்லி சொன்னா ஜனாதிபதி மன்னிப்பு கொடுக்க மாட்டாரு, நீதிமன்றம் குற்றவாளி என்று அறிவிச்சிட போகுது. எப்படியோ இவர் மாட்டிக்கிறது நிச்சயம் ஏதோ ஒரு பக்கத்தில் என்கிற நிலையில
நான் உனக்கு ஜனாதிபதி சொல்லி மன்னிப்பெல்லாம் தர சொன்னேன், நீ இல்லைன்னா ஜெயிலில் இப்போவே நீ ஜெயிலில் இருந்திருக்கணும். இந்த வழக்கே ரொம்ப இழுத்துக்கிட்டு போகிறாங்க, நான் சொன்னதுனால தான் கொஞ்சம் காலம் இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு செஞ்சு கொஞ்சமாவது நன்றி இருக்குதா உனக்கு, நீ நன்றி கெட்டவன் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு கடுமையாக திட்டினது மட்டுமல்லாமல் திட்டிட்டு among the middle language the president is reported to have used in his call, அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசின அந்த தொலைபேசி உரையாடல கொஞ்சம் மிடிலா ஓரளவுக்கு கோபம் தணிஞ்சு பேசின வார்த்தை இருக்குல்ல, அது என்ன வார்த்தை? இவ்வளவு நேரமா சொன்னதெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகி பேசினது. கோபம் தணிஞ்சு பேசின வார்த்தை எது அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டா, பெஞ்சமின் நெத்தன்யாஹுவை பார்த்து உன்னை எல்லா மக்களுமே வெறுக்கிறாங்க தெளிவா சொல்றாங்க பாருங்க. ஆக்சியோஸினுடைய நியூஸை இன்றைக்கு அல் ஜசீரா போட்டு காட்டுறாங்க. எவ்ரிபடி ஹேட்ஸ் யூ நவ், அத்தனை பேருமே உன்னை வெறுக்கிறாங்க. தெளிவாக தெரிஞ்சிருக்குது பெஞ்சமின் நெத்தன்யாஹுவை பற்றி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு. உலகத்தில் எல்லோருமே, அந்த நாட்டிலையும் எல்லோருமே ஒன்று வெறுக்கிறாங்க, உலகம் முழுக்க ஒன்று வெறுக்கிறாங்கிறத அவருக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குது. அதை சொல்லி காட்டுறாரு, அத்தனை பேருமே உன்னை வெறுக்கிறாங்க, இந்த காரணத்தினால தான் எல்லோருமே இஸ்ரேலையும் வெறுக்கிறாங்க, ஒன்றை வெறுக்கிறாங்க, ஒன்றை வெறுக்கப்போ இஸ்ரேலையே வெறுக்கிறாங்க, இந்த வேலையெல்லாம் நீதான் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கடுமையாக திட்டி இருக்கிறார் என்று சொல்லி அமெரிக்க அதிகாரிகளை ஆதாரம் காட்டி ஆக்சியோஸ் இந்த செய்தியை சொல்லுகிறது. அந்த அளவுக்கு டொனால்ட் ட்ரம்ப்புக்கே தாங்க முடியாத அளவுக்கு டென்ஷனை கொடுத்துட்டாப்ல. ஏன்னா பெய்ரூத் மேலே அட்டாக் பண்ணாத, லெபனான் மேலே சண்டை போடாத, ஏன்னா அமெரிக்காவோட ஈரான் பேசுகிற இந்த சமாதான பேச்சுவார்த்தைகளில் ஈரானோட மட்டுமே யுத்த நிறுத்தம் கேட்குறாங்க. லெபனானில், காசாவில், அதே மாதிரி அடுத்த பக்கம் யமனில் எங்கேயுமே நீங்கள் தாக்குதல் நடத்தக்கூடாது, யுத்த நிறுத்தம்னா எல்லா பக்கமும் யுத்த நிறுத்தம் என்று தான் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் அவங்களை தலையை தடாவி ஏதாவது செஞ்சு சமாதானத்தை கொண்டு வருவோம்னு பார்த்தா திரும்பவும் போய் மூட்டி விட பார்க்குறேன். ஆல்ரெடி மூட்டி விட்டு நாங்கள் அடி வாங்கினது பத்தாதா, திரும்ப உனக்காக நாங்கள் போய் சண்டை போடணுமா அப்படிங்கிற விதமாக கடுமையாக அவர் பேசி இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் அந்த செய்தியில் மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னா, ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக கோபமடைந்து ஒரு கட்டத்தில் நெத்தன்யாஹுவை நோக்கி கத்தினாரு. கடுமையாக டென்ஷன் ஆகி கத்துன்னு கத்திருக்காப்புல தலைவன். இந்த அளவுக்கு கடுமையாக பேசி இருக்கிறாரு. டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஜனாதிபதியாக இரண்டாவது முறை பதவியேற்றதில் இருந்து நெத்தன்யாஹுவோடு மேற்கொண்ட மோசமான தொலைபேசி உரையாடல்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு அர்த்தம்னா, இதுக்கு முன்னாடியும் தாறுமாறா கேவலமா அந்த ஆளுக்கு திட்டிருக்கிறாருன்னு அர்த்தம். அந்த ஆள் திட்டுறது, இந்த ஆள் திட்டு வாங்குறது சாதாரண விஷயம்ங்கிற அளவுக்கு இதுக்கு முன்னாடியும் பல விடுத்தம் இந்த ஆள் திட்டு வாங்கி இருக்கிறாரு அப்படிங்கிற செய்திகள் இன்றைக்கு கசிந்து. இவ்வளவெல்லாம் திட்டு வாங்கினதுக்கு பிறகு என்ன பண்ணியிருக்கிறான் அந்த ஆளு? அந்த செய்தியை கடைசி செய்தி என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நெத்தன்யாஹூஸ் ஆஃபீஸ் லெட்டர் ரிலீஸ்டு, அவங்களோட ஆஃபீஸ்லேருந்து ஒரு லெட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க நெத்தன்யாஹுவினுடைய அலுவலகத்தில் இருந்து. அதில் ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்கள் நிறுத்தப்படாவிட்டால் இஸ்ரேல் பெய்ரூத்தை தாக்கும், இஸ்ரேலுடைய நிறைவாடு மாறவில்லை, தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய ராணுவம் நடவடிக்கைகளை திட்டமிட்டபடி தொடரும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு. இவ்வளவும் சொன்னதுக்கு பிறகும் நாங்கள் பெய்ரூத்தை ஹிஸ்புல்லாக்கள் திருப்பி எங்களுக்கு அடிச்சாங்கன்னா பெய்ரூத்துக்கு அடிப்போம், அதே நேரம் பெய்ரூத்துக்கு நாங்கள் அடிக்கலைன்னா கூட தெற்கு பகுதிகளில் நாங்கள் தாக்குதல்களை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் நெத்தன்யாஹுடைய அலுவலகம் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புகளில் நம்ம பார்க்க முடியும். இந்த அளவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏன் சத்தம் போட்டார், ஏன் கடுமையாக கத்தினார், திட்டினார் என்று சொல்லி சொன்னால், லெபனான் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்தது என்று சொன்னால் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஏற்படுகிற விளைவுகள் தொடர்பாக மூத்த இராணுவ அதிகாரிகள் கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்தாங்க. குறிப்பாக லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் நிறுத்தப்படாவிட்டால் இஸ்ரேல் அதே போன்று அமெரிக்க படைகளுக்கு கடுமையான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு குழுவினுடைய தலைவர் இப்ராஹிம் அசீசி இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல சொல்லி இருக்கிறாரு. அதுல சேர்த்து என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, இதை பேச்சளவுல அல்லது நியூஸுக்கு சொல்றோம்னு மட்டும் நினைச்சுக்கிறாதீங்க, நாங்கள் மீண்டும் அமெரிக்க படைகளுக்கு அடிப்போம், அதே மாதிரி இஸ்ரேலுக்கு அடிப்போம். தெஹ்ரானில் இருக்கக்கூடிய எல்லா உயர் அதிகாரிகளும் இதிலே ஒருமித்த கருத்திலே இருக்கிறோம், லெபனான் மீதான இந்த தாக்குதலை உடனே நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நெத்தன்யாஹுவோட பேசினது மட்டுமல்ல, பொதுவாக அமெரிக்காவினுடைய ஒரு புரோட்டோகால் இருக்குது. என்னன்னு கேட்டால், தங்களுடைய நாடு யாரை தீவிரவாதிகள் என்று அறிவிக்கிறாங்களோ, உதாரணமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அவங்க தீவிரவாதிகள் என்று அறிவிச்சிருக்காங்க, அவங்க பயங்கரவாதிகள் கிடையாது. இலங்கை போன்ற நாடுகள் அவங்களை எப்பயுமே பயங்கரவாத லிஸ்ட்டில் சேர்த்தது கிடையாது. ஏன்னா பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமானது, அந்த நாட்டுக்காக அவங்க போராடுகிற போராடி குழுக்கள். ஆனால் அமெரிக்கா அவர்களை தீவிரவாத குழு என்று அறிவித்திருக்குது. அறிவித்து ஒரு 30 வருஷம் ஆயிடுச்சுன்னு வைங்க. இவ்வளவு ஆண்டுகளில் 2024 கடைசியில் நேரடியாகவே அமெரிக்கா பாலஸ்தீன விடுதலை அமைப்போட பேச்சுவார்த்தை நடத்தினது நமக்கு தெரியும். அவங்க யாரை பயங்கரவாதிகள் அறிவிக்கிறாங்களோ அவங்களோட
பேச்சுவார்த்தையை நடத்த மாட்டாங்க. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பேச்சுவார்த்தைகளை நடத்தினாங்க. அது மாதிரி இன்னைக்கு திடீர்னு என்ன பண்ணிட்டாப்லன்னு சொல்லி சொன்னால், நேரடியாக ஹிஸ்புல்லாக்களே தொடர்பு கொண்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசிட்டாரு. ஏற்கனவே நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காக 14 வீடுகளை கட்டுகிற ஒரு வீட்டு திட்டத்தை இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் ஆரம்பிச்சிருந்தோம். அதில் 5 வீடுகள் கட்டி மக்களுக்கே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. அவங்களோட கையிலே நம்ம கொடுத்துட்டோம். மேலதிகமாக இருக்கக்கூடிய 9 வீடுகளை கட்டக்கூடிய பணிக்கான உதவிகளை தொடர்ந்து உங்களிடத்தில் நம்ம கேட்டு வர்றோம். புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் ஜகாத் நிதிகளை உங்களிடத்தில் தொடர்ந்து நம்ம கோரிக்கையாக கேட்டுக்கொண்டிருந்தோம். அதற்காக சகோதரர்கள் தந்திருக்கக்கூடிய பண உதவியை கொண்டு தற்போது வேலைகளை நம்ம ஆரம்பிச்சிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு வீடு அதனுடைய மேற்பரப்புகள் வேலைகள் எல்லாம் முடிக்கப்பட்டு கூரை அமைக்கக்கூடிய பணி நடந்துகிட்டு இருக்குது. இந்த பக்கம் இன்னொரு வீடு கட்டுகிற பணியை ஆரம்பிச்சிருக்கிறோம், 2வது வீடு. இந்த பணிகளுக்கான அனைத்து உதவிகளும் சகோதர சகோதரிகளாகிய உங்ககிட்ட இருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். நீங்கள் தரக்கூடிய ஜகாத்து தான தர்மங்களை கொண்டுதான் இந்த பணிகளை நம்ம தொடர்ந்து செய்து வருகிறோம் என்பது நமக்கு தெரியும். இதுவல்லாத இன்னும் பல பணிகளையும் நம்ம செஞ்சு வர்றோம். அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ காட்சிகளாக நம்முடைய தளங்களில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் தான தர்மங்களை அள்ளித்தரக்கூடிய சகோதரர்களுக்கு அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்தரமான சொர்க்கத்தினுடைய இருப்பிடத்தை தர வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை நாங்கள் செய்து கொள்வதோடு, இதற்காக உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். பெரிய தொகையை மட்டும்தான் தரணுங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. இது எல்லாமே ஒரு நிறுவனத்திட்ட இருந்து காசை கொண்டாந்து நம்ம கட்டலை. நீங்கள் தரக்கூடிய 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா 1000 ரூபா லட்சம் ரூபா இதுகளை வச்சு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்களால் எது முடியுமோ அது தாராளமாக தரலாம். ஏற்கனவே நம்ம கட்டிய அந்த 5 வீடுகளுக்கு 100 ரூபாய் பணம் தந்த சகோதர சகோதரிகளும் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அது அவங்களால எது முடியுதோ அதை தர்றாங்க. எனவே முன்னால் தருகிற வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குகிற அதே நேரம் அந்த வங்கி கணக்கிலக்கத்திற்கு உதவிகளை அனுப்ப முடியாது என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டைச் சேர்ந்த சகோதரர்கள் முன்னால் தருகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொள்கிற போது அதற்கான உதவிகளை எப்படி அனுப்ப முடியும் என்கிற வழிவகைகளையும் நாம் மேலதிகமாக சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நற்பணிகள் சிறக்கவும் சிறப்பாக நடந்து முடியவும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற உயரிய கோரிக்கையும் இந்த இடத்திலே நாங்கள் உங்களிடத்திலே முன்வைத்துக் கொள்கிறோம். பெஞ்சமின் நெதன்யாவுக்கு சொல்லிட்டேன், அந்த ஆள் இதுக்கு பிறகு அட்டாக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீங்களும் அட்டாக் பண்ணக்கூடாது, நீங்களும் அமைதியாக இருந்துருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே ஹிஸ்புல்லாக்களோடும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கு. 1980களுக்கு பிறகு ஹிஸ்புல்லாக்கள் உருவாக்கப்பட்டதற்கு பிறகு ஹிஸ்புல்லாக்களை பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவித்திருந்தது. அன்றைக்கு பிறகு முதல் தடவையாக அமெரிக்காவினுடைய ஒரு அதிபர் ஹிஸ்புல்லாக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் என்கிற. இவ்வளவு காலமா லெபனான் கவர்மெண்டோட தான் பேசுவாங்க, ஹிஸ்புல்லாக்களோட பேச மாட்டாங்க. இப்போ ஹிஸ்புல்லாக்களோட நேரடியாக பேசியிருக்கிறாங்க. காரணம் என்ன? லெபனானை பொறுத்தவரை அங்கே ராணுவம் டம்மி, அங்கே நிஜ ராணுவமே ஹிஸ்புல்லாக்கள் தான். நேரடியாக ஹிஸ்புல்லாக்களோடு அமெரிக்க அதிபரும் பேசியிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய நாள் பஹ்ரைன் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது. ஈரானுக்கு பயணம் செல்வதற்கு தங்களுடைய குடிமக்களுக்கு உத்தியோகபூர்வ தடையை விதித்திருக்கிறது. பஹ்ரைனை சேர்ந்த யாருமே ஈரானுக்கு டிராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தற்போதைய பாதுகாப்பு சூழலை காரணம் காட்டி இந்த அறிவிப்பு விடுக்கப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. வேற காரணம் இல்லை. இப்போ எனி டைம் திரும்ப ஒரு சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதுனால யாரும் ஈரானுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிக்கப்பட்ட. அதே மாதிரி ஈராக்குக்கும் போகக்கூடாது அப்படிங்கிற 2 நாட்டுக்கும் சேர்ந்த தடைகளை தற்போது பஹ்ரைன் விடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. இதே நேரத்தில் லெபனானில் இருக்கக்கூடிய நபாதியா பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் மீண்டும் அறிவித்தல் விடுத்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் இவ்வளவு கேவலமாக திட்டினதுக்கு பிறகும், ஏன்னா அந்த பெஞ்சமின் நெதன்யாஹுவை பொறுத்தவரையில் இப்போ எதையாவது ஒன்று ஜெயிச்சிட்டோம்னு காட்டணும். இல்லாத பட்சத்தில் தேர்தலில் தோத்துருவார். தேர்தலில் தோத்துட்டாருன்னா அதுக்கு பிறகு நீதிமன்றம் குற்றவாளின்னு தீர்ப்பளிக்கும். அது பிறகு கழி தின்ன வேண்டி இருக்குது ஜெயிலில். அதை தடுக்கிறதுக்கு தான் எவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் இப்படி தான் இருப்பேன் சொல்லி நபாதியா மீது தாக்குதல்களை தொடரப்போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நகர்ப்புறத்தை விட்டு வெளியேறுங்க என்று சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. உடனடியாக வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்து அறிவித்தல் விடுத்துக் கொண்டிருக்கிறது. ஹிஸ்புல்லாக்கள் யுத்த நிறுத்தத்தை மீறி கொண்டிருக்கிறார்கள். எனவே இதற்கு பலவந்தமான பதிலடியை நாங்கள் கொடுக்க போகிறோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதே நேரத்தில் நேற்று இரவு ஈரான் வெளியிட்ட அறிவிப்பில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நார்த் இஸ்ரேல், வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எல்லாருமே வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு சொன்னால் திரும்ப திரும்ப நீங்கள் இஸ்ரேல் லெபனான் மீதோ வேற எங்கேயோ தாக்குதல் நடத்தினீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஈரானும் அறிவிச்சிருக்கிறாங்க. எனவே இந்த மாதிரியான சூழலில் அடுத்து என்ன நடக்க போகிறது என்பது மிக ஒரு பரபரப்பான ஒரு சூழலாக இருக்கக்கூடிய சூழலில் யுத்த நிறுத்தத்தின் போது ஐஆர்ஜிசியினுடைய ராணுவ திறன்கள் ரொம்ப உச்சபட்சமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்று ஐஆர்ஜிசியினுடைய செய்தி தொடர்பாளர் ஜெனரல் சர்தார் மொஹப்பி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. யுத்த நிறுத்தத்தை பயன்படுத்தி எங்களுடைய ஆயுதப்படைகள் கடந்த
கடந்த காலத்தை விட மிகச்சிறந்த நிலையில் தயார் நிலையில் இருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் ஒரு யுத்தத்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஈரானுக்கு எதிராக அமெரிக்க இஸ்ரேல் யுத்தத்திலிருந்து கிடைச்ச மிகப்பெரிய படிப்பினைகள் ஒன்று என்னன்னு கேட்டா, எதிரியை பற்றிய ஆயுதப்படைகளுடைய செயல்பாட்டு அறிவு அதிகரித்திருக்கிறது. ஒரு யுத்தம் நடந்தால் நம்ம எப்படி செயல்படணுங்கிற அறிவு எங்களுக்கு மேலதிகமாக நாங்கள் படிப்பினையாக இதில் எடுத்துட்டோம். அதை தாண்டி எதிரிகள் மீண்டும் ராணுவ களத்திற்கு திரும்பினால், மீண்டும் ஈரான் மேல தாக்குதல் ஒன்று நடத்த வந்தாங்கன்னு சொல்லி சொன்னா, எங்களுடைய பதிலடிகள் யுத்தத்தினுடைய புவியியல் அதே போன்று பயன்படுத்தப்படும் ஆயுதங்களுடைய வகை கூட வித்தியாசப்படும். எங்களுடைய புவியியலும் வித்தியாசம். நாங்கள் எங்கெங்க அடிப்போம்ங்கிறது ஏற்கனவே அடிச்ச இடத்துக்கு தான் அடிப்போம்ன்றது அர்த்தம் கிடையாது. அதுவும் மாறுமா. ஏற்கனவே அடித்த மாதிரி ஆயுதத்தினால தான் அடிப்போம்ன்றது அர்த்தம் கிடையாது. அதையும் மீறி நாங்கள் புதிய ஆயுதங்களையும் பயன்படுத்துவோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர்கள் விடுத்திருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஹிஸ்புல்லாக்கள் பல தாக்குதல்களை நடத்துகிறார்கள். அதிலே முக்கியமாக ஹிஸ்புல்லாக்கள் ஃபைபர் ஆப்டிக் வகையான ட்ரோன்களை பயன்படுத்துகிறார்கள். அதிலும் இதை இரவு நேரத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். தொடர்ந்து இஸ்ரேலுடைய 3 ராணுவ பிரிவினுடைய தளபதிகள் இலக்கு வைத்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சனி, ஞாயிறு, திங்கள் 3 நாளும் 3 தளபதிகளை கொண்டிருக்கிறாங்க. அதுவும் இரவு நேர அட்டாக்ல. இதுவரைக்கும் ஹிஸ்புல்லாக்கள் இரவு நேரத்தில் இப்படி தளபதிகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியது கிடையாது. தற்போதைய தாக்குதல் நவீனத்துவமாக இருக்கிறது, திட்டமிட்டபடியாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் பார்க்க முடிகிறது. எனவே இஸ்ரேல் ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது, அமெரிக்காவும் ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து லெபனான் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் அதிகரித்துக் கொண்டு வருவதற்கான காரணமே இதில் நாங்கள் லெபனான கைப்பற்றிட்டோம், யுத்தம் செஞ்சு ஜெயிச்சிட்டோம் என்று பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய சொந்த நலவை எதிர்பார்த்து தான் அவர் செய்கிறார். ஆனால் இதில் இதுவரைக்கும் 3600க்கும் மேற்பட்ட லெபனானிய அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளும் வெளியாகிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் மைஸ் நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு. தொடர்ந்தும் உங்களுக்கு தேவையான உண்மை செய்திகளை கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரத் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.